கடலூர் மாவட்டம் கொத்தட்டையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். முற்றுகை போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தேவநாதன், விழுப்புரம் மாவட்டம் ஜானகிபுரத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு 4 வழி தேசிய நெடுஞ்சாலை. வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சா கை நிறைய சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் அசைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சாலையானது அமைக்கப்பட்டது. இது முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா 180 கிலோமீட்டர் தொலைவிற்கு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையுடைய பணிகள் தற்பொழுது முடிவடைந்து விட்டதாக கூறி இன்று முதல் கடலூர் மாவட்டம் கொத்தட்டை பகுதியில் டோல்கேட் திறக்கப்படும் எனவும் 3ஆம் தேதி முதல் விழுப்புரம் மாவட்டத்தில் இதற்கான டோல்கேட் திறக்கப்படும் சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று இந்த டோல்கேட் திறப்பதற்கு இப்பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மேலும் இன்று இந்த டோல்கேட் திறக்கப்படும் என்று முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதாவது இந்த பகுதியில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் உள்ளூர் மக்களுக்கு சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் தனியார் பேருந்துகளுக்கான கட்டணம் மிக அதிகமாக, அதாவது 50 முறை பேருந்து கடந்து வருவதற்கு 14,090 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த போராட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா தனியார் பேருந்துகள் இன்று கடலூர் மாவட்டத்தில் இயக்கப்படவில்லை. தனியார் பேருந்துகள் அனைத்தும் டோல்கேட் அருகில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில சிதம்பரம் சப் கலெக்டர் தலைமையில தற்போது தனியார் பேருந்து உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர், பாமகவினர் என பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் சேர்ந்து தற்பொழுது கொத்தட்டை டோல்கேட் பகுதியை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த பகுதியில 100% இந்த சாலையுடைய பணிகள் 100% முடிந்த பிறகுதான் இந்த டோல்கேட்டை திறக்க வேண்டும். மேலும் கட்டணத்தை குறைக்க வேண்டும். தனியார் பேருந்துகளுக்கான கட்டணத்தை குறைக்க வேண்டும். உள்ளூர் வாசிகளுக்கு இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று இருக்கிறது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தற்போது போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். சிவா 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 சொன்னா இவரை ஏற்பாடு பண்றது உங்க குடும்பத்துல இருக்காங்க எப்படி போவாங்க? ஆட்டோ இதெல்லாம் வச்சு காரு வச்சிருந்தியா? உங்களுக்கு தேவை இல்லையா? நாங்க என்ன, நீங்க இந்த நாட்டுக்காரங்க, நாங்க நாட்டுக்காரங்க. கடலூர் மாவட்டம் கொத்தட்டையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்டோம். அந்த காட்சிகளையும் பார்த்தோம்.